இந்த பதிவு நம்முடைய அன்பான ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதிவு. இதை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க டேமேஜ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு நம்ம அன்பா சொல்றோம், அப்பவும் கேட்க மாட்றாங்க. கொஞ்சம் அதட்டி சொல்றோம், அப்பவும் கேட்க மாட்றாங்க அப்படிங்கிறது அவங்களோட கேள்வி. இப்ப இதுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம முதல்ல அவங்கள டேமேஜ் பண்ண வச்சு, அத அவங்க கையாலேயே சரி பண்றதுக்கான பழக்கத்த கொண்டு வரணும். அவங்களுக்கு ஏன் டேமேஜ் பண்ணா புடிக்குது அப்படின்னா, அவங்க டேமேஜ் பண்ணணும்னு நீங்க ரியாக்ட் ஆவீங்க. இல்லையா? ஸோ நம்ம ரியாக்ட் ஆகுறோம் என்ன வரும்? ஒண்ணு கோவப்படுறோம், இல்ல ஏன்டா இப்படி பண்றன்னு அன்பாவ சொல்றோம். ரைட்? ஸோ இத ரிவர்ஸ் பண்ணுவோம் நம்ம. என்னன்னா, இப்ப குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, ஒரு பேப்பர டேர் பண்ணிடணும். ஓகே? அவன் கையிலேயே குடுத்து அத ஒட்ட வைக்கணும். அப்புறம் எதையாவது ஒரு இப்ப ஒரு கப் அண்ட் சாசர் ஒரு பிளேட், சின்ன பிளேட். அத உடைச்சிடணும். அத கம் பண்ணி, பேஸ்ட் பண்ணி அவன ஒட்ட வைக்கணும் கூட. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த ஸ்கூல்ல ப்ராஜெக்ட்ஸ் குடுப்பாங்க இல்லையா? ஸோ அது போல ஏன்னா சில குழந்தைகளுக்கு அந்த ஆட்டிட்யூட் இருக்கும். ஓகே. ஸோ அத சேஞ்ச் பண்ணணும். அத கிரியேட்டிவா மாத்துறதுக்கான சேஞ்சஸ் பண்ணணும். இப்ப நம்ம அவங்ககிட்டயே உடைச்சு குடுத்து, அவன ஒட்ட வச்சு ஒரு பொருள உருவாக்குற பிராக்டிஸ நம்ம கொண்டு வரும்போது, அது கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் சேஞ்ச் ஆகும். இன்னொன்னு, இப்போ ஒரு பொருள் அவங்க விளையாட்டு பொருள உடைச்சிடுறாங்க அப்படின்னா, திரும்ப அத அவங்களுக்கு வாங்கி குடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ ஒரு பொருள் நம்ம உடைச்சுட்டா, அந்த பொருள் திரும்ப நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கொண்டு வரணும். ஸோ இந்த மாரி மல்டிபிளா இந்த விஷயங்கள ஹேண்டில் பண்ணோம்னா தான், நமக்கு அந்த மைண்ட்ல அவங்களுக்கு அந்த விஷயம் மாறும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரேஞ்ச்மென்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்ஸ் குடுப்பாங்க. ஸ்கூல்ஸ்ல, வீட்லலாம் நம்ம ஒரு பிளாக் குடுக்குறோம். அத செய்ய வைக்கிறோம் இல்லையா? ஸோ ரோபோ மாரியோ, ஒரு கார் மாதிரியோ குழந்தைங்க செய்வாங்க. செய்யும்போது நம்ம அத நல்லா கிளாப் பண்ணணும். இப்ப கலச்சு விடும்போது, டேமேஜ் பண்ணும்போது எவ்வளோ கோவப்படுறோமோ, அதுபோல அத ஒழுங்கா செய்யும்போது அவங்கள பாராட்டவும் நமக்கு தெரியணும். ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்றது, ஒரு கட்டி அணைச்சு ஒரு முத்தம் குடுத்து அந்த குழந்தைய வாழ்த்துறது, ஒரு சாக்லேட் குடுத்து ஒரு என்கரேஜ் பண்றது. ஓகே. ஸோ எந்த ஒரு என்ன குடுத்தா அவனுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாரி அவனுக்கு ஒரு ஏதாவது ஒண்ணு வாங்கி குடுத்து அவன என்கரேஜ் பண்றது. இந்த மாரி விஷயங்கள குழந்தைகள என்கரேஜ் பண்ணணும். ஸோ இப்ப இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல வரும்போது பேக் அப்படி ஒரு ஒரு பக்கம் போடுவாங்க. ஷூவ கழட்டி ஒரு பக்கம் தூக்கி அப்படி தள்ளி விட்டுருப்பாங்க. அத நம்ம பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அவன தீட்டிக்கிட்டே அந்த ஷூ எடுத்து வச்சுருவோம். அந்த பேக் எடுத்து வச்சுருவோம். அப்படி பண்ணக்கூடாது. அவன கூப்ட்டு, "அந்த ஷூ எடுப்பா. அத அங்க வைங்க. ரைட். வெரி குட். போங்க அந்த பேக் எடுங்க. அங்க வைங்க. அந்த லஞ்ச் பேக் எடுங்க. பிரிங்க. வாட்டர் கேன் அங்க வைங்க. அந்த டிஃபன் பாக்ஸ பிரிச்சு அங்க பாத்திரம் வாஷ் பண்ற இடத்துல போடுங்க." அப்படின்னு நம்ம ரெகுலரா பழக்கணும். அவன அரேஞ்ச் பண்ற மூடுக்கு கொண்டு வந்துட்டோம்னா, டேமேஜ் பண்ற மூடு போயிரும். வாழ்த்துக்கள்.